சாமி ஃபோட்டோ எல்லாமே மாட்டினதுக்கப்புறம் பூஜை ரூமே வேறு மாதிரி தெரிஞ்சுது. இது வரைக்கும் வேறு ஒரு லுக்கில் நம்ம பூஜை ரூமை பார்த்துட்டு இப்போ இந்த புது லுக் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அக்ரலிக்கில் குலதெய்வ ஃபோட்டோலாம் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து நம்ம சாமி கும்பிட்டுருந்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் என்னால் வந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சாமியும் கவர் ஆகிற மாதிரியான ஃப்ரேம்ஸ் தான் செலக்ட் பண்ணி நான் வந்து பூஜை ரூமில் வந்து செட் பண்ணியிருந்தேனுங்க. இப்போ பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. அது எல்லாமே ரெடி பண்ணி சிலைகளுக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு வந்து விளக்கு வேலுக்கெல்லாம் வந்து சந்தன குங்குமம் தான் வச்சு ரெடி பண்ணியிருந்தேனுங்க. இதெல்லாம் வச்சுட்டு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறக்கு நம்மக்கிட்டேயே இந்த வுட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்டெப் மனை வந்து பார்த்திங்கன்னா அது 2ம் இந்த கொலுப்படி 2ம் வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேனுங்க. எல்லாமே ஒரே கலரில் ஒரே டிசைனில் வர்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த மாதிரி உங்கள் பூஜை ரூமுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சாமி சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் மேலே அழகாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஒன்று தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் பார்க்குறக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்ததுங்க. பழைய ஸ்டெப் இருந்தது, அந்த ஸ்டெப்பில் வந்து சந்தன குங்குமம் விளக்கு அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இருக்கிற குட்டி இடத்த எப்படி ஆர்கனைஸ்டாக வைக்க முடியுமோ அந்தளவு அரேஞ்ச் பண்ணிட்டேன். பூஜை ரூமுக்கு இந்த கம்ப்ளீட் மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.